கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால், சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். தாவீது பட்சபால இடத்திலே பாவத்துக்கு உட்பட்ட பின் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனுக்கு உணர்த்தின போது அவர் பாடின அந்த ராகத்தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 51. அதில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது இப்படியாக, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் அப்படின்னு. அப்போ இருதயமானது எப்பொழுது கரைப்படுகிறதோ அதை சுத்தப்படுத்துவதற்கு எதை வைத்து சுத்தப்படுத்த முடியும் என்று பார்த்தோம்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்போ இருதயமானது சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் எதை கொண்டு நீ சுத்திகரிக்க முடியும் என்று பார்த்தோமானால், பாவத்திலிருந்து கழுவுவதற்காகவே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இன்று நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை எங்கே எந்த இருதய பலகையில் எழுதப்படுகிறதோ அந்த இருதயம் புதுப்பிக்கப்படுகிறது. அப்போ பிறந்த நாளிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையில இருதயமானது வளர 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 அந்த பாவ இச்சைகள் அந்த இருதயத்தை தீட்டுப்படுத்தி விடுகிறது. தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது எல்லாவற்றையும் புதியதாகவே சிருஷ்டிக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்ட ஒரு பிறப்பு, ஒரு மேன்மையான பிறப்பு. மனிதனுடைய உறுப்புகளையும் அவைகளையும் பார்க்கும் பொழுது அது எப்படி அதிசயமானவைகள், அற்புதமானவைகள். அந்த அற்புதத்திலே மெயினாக, அதாவது உறுதியாய் நாம் பார்க்கும் பொழுது, இருதயமானது ஏங்காவிட்டால் எல்லாமே முடிந்து போய்விடும். இந்த சரீரமே ஏங்காது, எல்லாம் மரித்து போய் விடுவார்கள். அப்ப அந்த இருதயம்தான் முக்கியமானதாய் காணப்படுகிறது. அந்த இருதயம் எல்லாமே அவர் புதுப்பித்துதான் தாயின் கருவிலே நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆனால் இந்த பூமியில நாம் வாழ வாழ அந்த உலகமானது நம்மை ஒற்றி கொண்டு நாம் பலவிதமான பாவத்துக்கு உள்படும் பொழுது, இருதயத்திலே பாவம் வந்து சேரும் பொழுது இருதயம் எப்படி ஆகிறது என்று பார்த்தோமானால், அது சுத்தமில்லாத இருதயமாய் மாறிவிடுகிறது. சுத்தமில்லாத இருதயம். தாவீது நல்ல தேவனுக்கு தேவனுடைய தாசனாக தான் இருக்கிறார். தாவீது எல்லாவற்றையும் சந்தோஷமாய் செய்து கொண்டிருந்தார். அவனுடைய வாழ்வில் எதை குறித்தும் கவலை இல்லை. காரணம் ஒன்றே ஒன்றுதான், தேவன் அவனை உயர்த்தினார். ஒதுக்கப்பட்டான், அவன் சிறு பிள்ளையாய் காணப்பட்டான். பெற்றோருடைய கண்களிலே, சகோதரனுடைய கண்களிலே அவன் சிறு பிள்ளை என்று எண்ணினார்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலேயோ அவனை ராஜாவாக எண்ணினார். அதனால்தான் எல்லாருக்கும் மத்தியில் தகுதி பெற்றவர்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி தகுதி இல்லாத அந்த தாவீதை தான் ராஜாவாக மாற்றினார். தன் குடும்பத்திலே சகோதரர்கள் எல்லாரும் தகுதி உள்ளவர்கள். ஆனா கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆனா வளர்ந்த ராஜாவாய் மாறி எல்லா சகலத்தையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொழுதும் அவன் அந்த பாவத்தை துணிகரமாய் செய்தார். இது நிமித்தமாய் அவனுடைய வாழ்வு என்ன ஆயிற்று, அவனுடைய இருதயம் என்ன ஆயிற்று என்று பார்த்தோமானால், சுத்தமாயிருந்த இருதயம், மாசில்லாது இருந்த இருதயம், கர்த்தரை துதித்து கொண்டே இருந்த அந்த இருதயம் இப்பொழுது கரைப்பட்ட ஒரு இருதயம், சுத்தமில்லாத அசுத்தமான ஒரு அசுத்த இருதயமாய் நாம் பார்க்கிறோம். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி அதை வந்து சொன்ன உடனே அவன் தேவனுடைய சமூகத்தில் கடந்து அழும் பொழுது இந்த 10ஆம் வசனத்தில் சொல்றான், சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும். என்னுடைய இருதயம் எல்லாமே அசுத்தமாய் போயிற்று, என் எண்ணங்கள் எல்லாம் தவறாய் போயிற்று, பாவத்தை விளைய செய்து விட்டது. இதனால நான் கரைப்பட்டவனாய் இருக்கிறேன். இருதயத்தையே புதியதாய் எனக்கு சிருஷ்டியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மாற்றும். இந்த
பாவத்திலிருந்து என்னை மீட்டுக்கொள்ளும். அப்போ இருதயம் சுத்தப்பட வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை இருதய பலகையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்ய வேண்டும். அதற்கு இருதயமானது வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை தான் நம் இருதயத்தை சுத்திகரிக்கிறது. இப்ப சரீரம் முழுவதும் பாதுகாக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேலி அடைக்கிறது. அந்த வெளியேறப்பட்ட அந்த ரத்தம் நம்மை விடுதலையாக்கிறது. எதிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறது என்று பார்த்தோமானால் பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இதுவரையிலும் செய்த பாவம் அதிநிமித்தம் அந்த சாபம் எல்லாவற்றையும் உடைத்து போட்டிருக்கிறது. புதிய சிருஷ்டியாய் மாற்றி கொண்டிருக்கிறது. அதற்கு முதலாவது நம்முடைய இருதயம் சுத்த இருதயமாய் இருக்க வேண்டும். இதுதான் தாவீது சொல்றார், எனக்கு புதிய சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது நாம் பார்த்தோமானால் நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். இதுவரையிலும் தேவ ஆவி நிலையான ஒரு நல்ல ஆவியை கர்த்தர் தந்தார். அந்த ஆவியிலே நான் நின்றேன். இப்போ இச்சையில் விழுந்து சிந்தை சீர்கெட்டு போய் பாவத்தின் உச்சத்தில் போய் கொடிய பாவத்தை செய்து இது நிமித்தமாய் பொல்லாத ஆவியினால விழுந்து போன ஒரு சூழ்நிலை, உள்ளத்துல கேடு வந்தது. அப்போ நிலையில்லாத அசுத்த ஆவி அவனை ஆளுகை செய்ததை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாய் அவன் நெருக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான், கண்ணீர் வடித்தான். தேவ ஆவியை இழந்துட்டோமே என்ற வேதனை. அதனாலதான் அவன் திருப்பி சொல்றான், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆவி அந்த கேடாகிவிட்டது. பொல்லாத கிரியைக்கு உள்ளானேன். இச்சைக்கு இடம் கொடுத்து ஆவியினுடைய மேன்மையை இழந்து போனேன். என்னுடைய ஆவியை புதுப்பியும், என் ஆவியை புதுப்பியும். என் உள்ளத்திலே தாறுமானவைகளை சிந்திக்க வைத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து போட்டு, நிலையற்ற அந்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து போட்டு, நிலையான உம்முடைய நல்ல ஆவியை எனக்கு தந்து என்னை புதுப்பியும், புதிய சிருஷ்டியாய் மாற்றும், என் இருதயத்தை புதுப்பியும். இருதயம் சுத்தமுள்ள இருதயமாய் மாற்றுவதற்காக உள்ளத்திலே புதிய ஆவி உடையவர்களாய் புதுப்பிக்கப்பட்டவராய் இதை மாற்றும் என்று கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தின் உச்சத்திலே தாவீதை போல விழுந்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவனை மீட்டுக் கொண்டார், அவரை ஏற்றுக்கொண்டார், அவன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆயினும் அந்த பாவத்திற்கான தண்டனையை அவன் அனுபவித்தான். ஆயினும் கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டது பாக்கியம். நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்க்க, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம் உள்ளத்திலே எந்த ஆவி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது? நிலையற்ற ஆவியினுடைய கிரியைகளுக்கு இடம் கொடாதபடி நாம் எச்சரிக்கையாய் வாழ வேண்டும். நிலையானது ஒன்றே ஒன்றுதான், அந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மை மீட்கும் நாட்களுக்கு என்று முத்திரையாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர். ஆனால் அனைத்திலும் நாம் நம்முடைய செயல்பாட்டின் நிமித்தமாய் அவரை நாம் துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறபடினாலே அந்த ஆவியை நாம் இழந்து போய்விடுகிறோம். அந்த ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும், மீண்டும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இழந்த எல்லாவற்றையும் நாம் புதுப்பிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் நாம் மீண்டும் புதிய சிருஷ்டியாய் காணப்பட வேண்டும்.
முதலாவது நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த கேடுக்கு இடம் கொடாதபடி எச்சரிக்கையான ஒரு இருதயமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தமான ஒரு இருதயமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு வேதமே வெளிச்சம். இந்த வேதத்தின் வார்த்தைகள் உனக்குள் இருந்தால், உன் இருதயத்துக்குள் இருந்தால், அந்த இருதயமானது சுத்தமுள்ளதாக இருக்கும். அந்த வார்த்தைங்கிற மன்னா உன் இருதயத்துக்குள் இல்லாவிட்டால் இருதயமோ திருக்குள்ளதாய் மாறிவிடும். உள்ளத்திலே எண்ணங்கள் அலைப்பாய ஆரம்பித்துவிடும். பிசாசானவன் உள்ளே பூந்து விடுவான். அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். எப்படி விழ செய்யலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். தாவீதே விழுந்து போகும் பொழுது நாம் ஏமாத்தலாம். கர்த்தரை துதிக்கும் பொழுது இருதயமோ சுத்தமுள்ளதாய் மாறுகிறது. ஆனால் கர்த்தரை விட்டு விலகி போகும் பொழுது இருதயத்துக்குள் பிசாசனம் புகுந்து விடுகிறான். வழி விலக செய்து விடுகிறான். இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய சத்திய வார்த்தையை எடுத்து போட்டு விடுகிறார். துணிகரமான பாவங்களை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி விடுகிறார். அதனால்தான் அநேக போராட்டத்துக்குள்ளாக நாம் மாறுகிறோம். அநேக நெருக்கங்களுக்குள்ளாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேக தண்டனைகளை நாம் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் காரணம் என்ன என்று பார்த்தோமானால் நாம் செய்த பாவம். நம்முடைய பாவம் வீட்டு வாசப்படிகளை படுத்து கிடக்கிறது. நன்மை செய்து மேன்மையிலையும் நாம் நன்மை செய்திருந்தோமானால் நிச்சயமாக அதனுடைய மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். துணிகரமான பாவத்தை செய்யும் பொழுது இரத்தம் சிந்துதல், கர்த்தருக்கு விரோதமான குற்றங்களை செய்கிறது. இப்படி பலவிதமான பாவங்களுக்கு உட்பட்டோமானால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறிவிடும். மனம் திரும்ப வேண்டும். தாவீதை போல மனம் திரும்ப வேண்டும். இருதயம் சுத்தமுள்ளதாய் மாற வேண்டும். உள்ளத்திலே நிலைத்து நிற்கிற ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவியானவரால் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இடரும் பொழுது, நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது, நாம் தவறான காரியங்களுக்கு இடறி விழ போகும் பொழுதெல்லாம் ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். அவர் பேச ஆரம்பிப்பார். அவர் உணர்த்துவார். தவறுகளை செய்ய முன்பாக அதை தடை செய்வார். சில அடையாளங்கள் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துவார். வார்த்தை மூலமாய் எச்சரிப்பார். இவைகள் எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு நாம் சுயமாக நம் சிந்தையின் வழியாக நாம் நடந்தோமானால் அது நமக்கு மரணத்தை விளைவிக்கும். மனிதனுடைய பார்வைக்கு அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்கிறது செம்மையாக காணப்படும். அவனுடைய முடிவுகள் அவன் நினைப்பான், நான் செய்கிறதெல்லாம் கரெக்ட் என்று. அதை நேர்மையாக செய்து கொண்டு இருக்கிறோம். தவறில்லை என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். நம் பார்வைக்கு அப்படி தோணும். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அது பாவமாய் காணப்படும். அதனால்தான் சொல்றாரு, மனிதன் வாழ்கிற இந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்தானால், கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடந்தோமானால் நாம் நீதியின் பாதையிலே நடப்போம். நாம் இடறி விட மாட்டோம். அப்பொழுது நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருக்கும். காரணம், நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது அங்க மரணம் இல்லை. அதற்கு காரணம் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடப்பதுதான் நீதியின் பாதையில் நடக்குது. அப்போ முதலாவது நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்தாதான் நம் வழிகள் செம்மையா இருக்கும். உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் நிலைத்திருந்தாதான் நீ புதிய சிருஷ்டியாய் காணப்பட முடியும்.
தேவனுக்கு முன்பாக ஒரு புது சிருஷ்டியாக பழைய மனிதனை களைத்து போட்டு புதிய மனிதனாய் காணப்படும். கிறிஸ்துக்குள்ளாக வாழ்கிற ஒரு நல்ல அனுபவம் நமக்குள்ள இருக்கும். அதற்கு நிலையான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதனால இந்த நாளிலும் கூட தாவீது எப்படி அழுது புலம்பி கர்த்தரிடத்தில் மன்றாடி தன் பாவத்தை அறிக்கை செய்தானோ, அதே போல ஒருவேளை நாம் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்திருந்தால் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு இது ஒரு நல்ல தருணம். இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு நம் இருதயத்தை சுத்தப்படுத்தி நமக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்தோமானால் நாம் வாழ்வடைவோம். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் அந்த இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வோம். எனவே இந்த வசனத்தின்படி நம்முடைய இருதயம் சுத்தமாகட்டும். நம்ம உள்ளத்திலே புதிய ஆவியுடையவர்களாய் காணப்படட்டும். என்னோடு இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடுவில் செய்வாராக. அன்பின் பிதாவே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, மகிமையின் ராஜாவே, நாங்கள் பாவத்தில் விழுந்திருந்தால் கூட எங்களை மீட்டெடுப்பதற்காக நீர் கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீரப்பா. இரத்தத்தினால் எங்களை கழுவி இருக்கிறீர். எங்களுடைய பாவத்திற்காக நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரணத்தை ருசி பார்த்து எங்களுக்காகவே அப்பா நீர் உயிர்த்தெழுந்தீர். உண்மை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாய் நாங்கள் மனம் திறந்து மனம் மாற என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு சுகப்படுத்தி பாவ சாப பிசாசின் அடிமைத்தனத்தில் இப்பொழுதே விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஏதோ மறைவான பாவமா இருக்கலாம், வெளியரங்கமான பாவமா இருக்கலாம், துணிகரமான பாவமா இருக்கலாம், பிறருக்கு கேடு உண்டாக்குற பாவமா இருக்கலாம். எதுவும் என் வாசல் படியில் விழாதபடி கடக்காதபடி என் தேவன் தாமே எங்களுடைய வாசல் படியில் உங்களுடைய இரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களை மன மாற்றத்தை தந்து எங்களுக்கு புதிய ஆவியிலே நிரப்பும். இருதயத்தை சுத்தப்படுத்தி உமக்கென்று எங்களை எடுத்து பயன்படுத்தும். என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயம் சுத்தப்பட்டதை உணர கர்த்த கிருபை செய்கிறான். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளை மீது வல்லமை வெளிப்படட்டும். ஆவியானவர் அப்பா அவர்களை தொடரட்டும், வழிநடத்தட்டும். உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றும். அப்பா, உங்களுடைய கிருபை அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும். அவர்களுடைய கண்ணீர், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். உங்களுடைய சமாதானம் எப்பொழுதும் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபித்துக் கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அதில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.